நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்டல் நம்ம எங்ககிட்ட வசதி இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்டல் சொல்லி தான் நம்ம நம்பி சேர்க்குறோம். ஹாஸ்டல் வரன்ற சொல்லி எந்த ரெஸ்பான்சிபிளும் எடுக்கல. நைட் 12 மணி 1 மணிக்கெல்லாம் அந்த பையனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, செக்ஸ் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. இந்த பச்சை பையனுக்கு என்ன சார் தெரியும்? இந்த பையன் பார்த்தீங்கன்னா அரசு நடத்திட்டு வர ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்திருக்காரு. இருக்க பசங்களாம் இந்த மாணவனை அடிச்சு துன்புறுத்தி இருக்கானுங்க. அதை வீடியோ எடுத்து இன்டர்நெட்லயே அப்லோட் பண்ணியிருக்கானுங்க. அந்த வீடியோவை நானே பார்த்தேன். ரொம்பவே அடிச்சிருக்கானுங்க அந்த பையனை. அது மட்டும் இல்லாம இந்த பையனை பாலியல் ரீதியா தொந்தரவு பண்ணியிருக்கானுங்க. இது எங்க நடந்திருக்குன்னா ராமநாதபுரத்துல இருக்க சேதுபதி நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கு பள்ளி மாணவர்களுக்காக அரசு சமூக நீதி விடுதியில தான் இது நடந்திருக்கு. இந்த பையனை இவ்வளவு டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாம போதை பொருட்களும் அந்த ஹாஸ்டல்ல பயன்படுத்திட்டு இருந்திருக்கானுங்க. இந்த பையனுடைய அப்பா வார்டன் கிட்ட இதெல்லாம் சொல்லி இருக்காரு. ஆனா அந்த வார்டன் ஒரே வார்த்தையில எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அரசு நடத்தக்கூடிய ஒரு ஹாஸ்டல்ல ஒரு பையனுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்டலுக்குள்ள போதையெல்லாம் யூஸ் பண்ணிருக்கானுங்க. அந்த ஹாஸ்டல்ல இருந்து 2 மாணவர்களை வெளியே அனுப்பியிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் அரசு நடத்தக்கூடிய ஒரு ஹாஸ்டல்ல இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா இதை பத்தி அவ்வளவா எந்த நியூஸ்லயுமே கவர் பண்ணல. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.